தமிழனுடைய தன்மை அழிந்து விடும். இது ஹிந்தியை பரப்புறது கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ஒருத்தர் ஹிந்தி பேசி வரக்கூடியவர், அவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, வேறு எந்த மொழியும் தெரியாது, வந்து இங்கே நின்று கேட்குறாரு, பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. நீங்கள் திமுகன்னு வச்சுங்க, நீங்கள் தீக்கான்னு வச்சுக்கிங்க, நீங்கள் ஹிந்தி எதிர்ப்பில் முழு வேகத்தில் இருக்கக்கூடியவங்க வைங்க. நீங்கள் வழிகாட்டுக்குள்ள மாட்டிங்களா? இல்லை சார், இங்கிலீஷே ஆட் பண்ணிருக்கலாம்ல. அதை சொல்லுங்கள், இங்கிலீஷ் ஆட் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதில் வந்து இருங்க, அது தப்பான விஷயம். தப்பான விஷயத்த சொல்லாங்க. தமிழ் அழிக்கப்படலை இல்லைங்க, அப்படி கிடையாது. இது வந்து ஒரு போராட்டத்தை தூண்டிவிடக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய விஷயம். நான் அந்த அரசியலுக்குள்ளெல்லாம் போகலை. அடுத்த நான் சாயந்தரம் பப்ளிக் மீட்டிங்கில் நான் பேசுவேன். அதுக்கு என்னென்னலாம் உண்டோ அதில் நான் சொல்கிறேன். இது வந்து 2004 டிசம்பர் மாதம் 24 அன்னைக்கு போக்குவரத்து துறையுடைய அமைச்சராக யார் இருந்தாரோ தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், இந்திய எதிர்ப்பில் மிகப்பெரிய வேகத்தில் நின்ற ஒரு தலைவர் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள். அவருடைய காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட விஷயம். நீ கேட்க வேண்டிய இடம் எங்கள்கிட்ட இல்லை. 2004 மட்டும் கிடையாது, 2006 அதே இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் என்ன நோக்கம்? எங்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. இது கேட்க வேண்டிய இடம் வேறு.